செயல்படுத்துற கட்சி ஆட்சியா இருக்கு. பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசரை போட்டது யாரு? அங்கன்வாடியில் வேலை செய்யறவங்களையும், சத்துணவுல வேலை செய்யற அம்மாவையும், இந்த ஹெல்த் லேபர் கொசு மருந்து அடிக்கிறோம் இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்யறவங்களையும் அது பூத் லெவல் ஆபீசரா போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்பின ஆள் யாரு? திமுக தானே. உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன தேர்தல் ஆணையம்? அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் கேட்கணுமா? தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? நீ தொடக்கத்துல இருந்தே பிரச்சனை இருக்கு. உனக்கு தள்ளி வாங்கிட்டு வாங்கி முறை தேர்தல் ஆணைய அரசு தேர்தல் ஆணைய அரசு நடத்துதா? அரசு தேர்தல் ஆணையத்தை நடத்துதா? காமெடி பண்ணிட்டு அலையாதைய. அப்புறம் ஏன் எதிர்க்கிறாங்க? எதிர்க்கிறோம்னு ஏன் சொல்ற? எப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போட்டா? எப்படி வழக்கு போட்ட? எப்படி வழக்கு போட்ட? இதை எதிர்க்கிறேன்னு போட்டியா? உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க நினைக்கிறேன். கேள்வியா கேளு. நீ மரியாதை கேள்வி அல்றா முதல்ல. டேய் நீ முதல்ல கேள்வி கத்துக்கிட்ட போடா. ஆளை மயிரி ஒரு பத்திரிக்கை ஒரு மைக்க தூக்கிட்டு கேமரா எடுத்து வந்தா பெரிய வெங்காயம் மாடா நீ. முகரையும் போடாங்க. ஆளை மயிரி இல்ல நீங்க குளத்தூர்லயே எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் செயல்படுத்துற கட்சி ஆட்சியா இருக்கு. பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசரை போட்டது யாரு? அங்கன்வாடியில் வேலை செய்யறவங்களையும், சத்துணவுல வேலை செய்யற அம்மாவையும், இந்த ஹெல்த் லேபர் கொசு மருந்து அடிக்கிறோம் இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்யறவங்களையும் அது பூத் லெவல் ஆபீசரா போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்பின ஆள் யாரு? திமுக தானே. உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன தேர்தல் ஆணையம்? அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் கேட்கணுமா? தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? நீ தொடக்கத்துல இருந்தே பிரச்சனை இருக்கு. உனக்கு தள்ளி வாங்கிட்டு வாங்கி முறை தேர்தல் ஆணைய அரசு தேர்தல் ஆணைய அரசு நடத்துதா? அரசு தேர்தல் ஆணையத்தை நடத்துதா? காமெடி பண்ணிட்டு அலையாதைய. அப்புறம் ஏன் எதிர்க்கிறாங்க? எதிர்க்கிறோம்னு ஏன் சொல்ற? எப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போட்டா? எப்படி வழக்கு போட்ட? எப்படி வழக்கு போட்ட? இதை எதிர்க்கிறேன்னு போட்டியா? உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க நினைக்கிறேன். கேள்வியா கேளு. நீ மரியாதை கேள்வி அல்றா முதல்ல. டேய் நீ முதல்ல கேள்வி கத்துக்கிட்ட போடா. ஆளை மயிரி ஒரு பத்திரிக்கை ஒரு மைக்க தூக்கிட்டு கேமரா எடுத்து வந்தா பெரிய வெங்காயம் மாடா நீ. முகரையும் போடாங்க. எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் செயல்படுத்துற கட்சி ஆட்சியா இருக்கு. பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசரை போட்டது யாரு? அங்கன்வாடியில் வேலை செய்யறவங்களையும், சத்துணவுல வேலை செய்யற அம்மாவையும், இந்த ஹெல்த் லேபர் கொசு மருந்து அடிக்கிறோம் இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்யறவங்களையும் அது பூத் லெவல் ஆபீசரா போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்பின ஆள் யாரு? திமுக தானே. உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன தேர்தல் ஆணையம்? அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் கேட்கணுமா? தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? நீ தொடக்கத்துல இருந்தே பிரச்சனை இருக்கு. உனக்கு தள்ளி வாங்கிட்டு வாங்கி முறை தேர்தல் ஆணைய அரசு தேர்தல் ஆணைய அரசு நடத்துதா? அரசு தேர்தல் ஆணையத்தை நடத்துதா? காமெடி பண்ணிட்டு அலையாதைய. அப்புறம் ஏன் எதிர்க்கிறாங்க? எதிர்க்கிறோம்னு ஏன் சொல்ற? எப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போட்டா? எப்படி வழக்கு போட்ட? எப்படி வழக்கு போட்ட? இதை எதிர்க்கிறேன்னு போட்டியா? உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க நினைக்கிறேன். கேள்வியா கேளு. நீ மரியாதை கேள்வி அல்றா முதல்ல. டேய் நீ முதல்ல கேள்வி கத்துக்கிட்ட போடா. ஆளை மயிரி ஒரு பத்திரிக்கை ஒரு மைக்க தூக்கிட்டு கேமரா எடுத்து வந்தா பெரிய வெங்காயம் மாடா நீ. முகரையும் போடாங்க. அண்மை செய்தி. புதுச்சேரியில் செய்தியாளர்களுடன் நாதாக்க தலைவர் சீமான் உரிமையில் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, விவரங்கள். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில நாட்டாக்காவின் ஆலோசனை கூட்டமானது இன்று நடைபெற்று வருகிறது.
இந்த ஆலோசனை கூட்டமானது வந்து 2026 ஒருங்கிணைந்த கடலூர் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தின் கலந்தாய்வு கூட்டமானது நிர்வாகிகளுடன் இன்று நடைபெற்றது. இன்று நிர்வாகி கூட்டங்கள் நடைபெறும் முன்பாகவே வந்து செய்தியாளர்கள் சந்தித்த சீமான் அவர் வந்து சந்திக்க தொடங்கியிலிருந்தே அவர் வந்து கோபமாகவே இருந்தார். செய்தியாளர்களுக்கு பல கேள்விகள் எழுப்பினார்கள். அதில் முதற்கட்டமாக விஜய் சம்பந்தமாக கேள்வி கேட்டதற்கு அவர் வந்து பதில் தர மறுத்துவிட்டார். அந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது என்றும் அவர் வந்து தெரிவித்ததை தொடர்ந்து அடுத்தடுத்த கேள்விகளும் செய்தியாளர்கள் கேட்க தொடங்கினர். இது சம்பந்தமாக மேலும் வந்து இந்த மெட்ரோ திட்டம் வந்து மத்திய அரசு வந்து கொடுக்க மறுத்திருக்கிறது. இது என்ன காரணம் என அவர் வந்து கேள்வி கேட்டதற்கு அவர் வந்து பல கட்ட கருத்துக்களை அவர் வந்து தெரிவித்தார். குறிப்பாக ரயில் நிலையம் வந்து சரியாக அமைக்கப்படவில்லை, அதே போல விமான நிலையங்கள் வந்து சரியான முறையில் இல்லை என்றும், மேலும் அந்த விமான சம்பந்தமாக அங்கன்வாடி ஊழியர்களும் அவர் வந்து பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். எஸ்ஆர் திட்டத்தை தமிழ்நாடு தான் முதலில் ஆதரித்து அதை வந்து செயல்படுத்த தொடங்கியது என்றும் அவர் வந்து கேட்டதற்கு இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் நாடி இருப்பதாக அவர் வந்து தெரிவித்ததை தொடர்ந்து கடுமையாக அவர் வந்து என்னுடன் வம்பு இருக்கத்தான் இந்த செய்தி வந்து நீ வந்து தொடர்ந்து நான் எப்போ வரும்போதும் இது சம்பந்தமாக என்னுடன் பிரச்சனை பண்ணதா வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் வார்த்தைகளால் திட்டி இருக்கிறார். அதே போல மைக்கை எடுத்து அவர் வந்து அடிக்கும் முற்பட்ட சம்பவமானது இங்கு நடைபெற்றது. அதனை தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவரை தாக்க முயற்சி சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர்களை அவர் வந்து இது போன்ற ஒருமையிலும் பேசுவதும் அவர் வந்து நாக்கை கடித்துக் கொண்டு அடிக்க முற்பட்டதும் இங்கு வந்து நடைபெற்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. புதுச்சேரியில் செய்தியாளர்களுடன் சீமான் ஒருமையில் பேசி வாக்குவாதம் செய்த அந்த காட்சிகளை மீண்டும் பார்க்கலாம். எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் செயல்படுத்துற கட்சி ஆட்சியா இருக்கு. விஎல்ஓ பூத் லெவல் ஆபீசர் போட்டது யாரு? அங்கன்வாடியில் வேலை செய்யறவங்களையும் சத்துணவுல வேலை செய்யற அம்மாவையும் இந்த ஹெல்த் லேபர் கொசு மருந்து அடிக்கிறோம் இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்யறவங்களையும் அது பூத் லெவல் ஆபீசரா போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்பின ஆள் யாரு? திமுக தானே. உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன தேர்தல் ஆணையம் அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் கேட்கணுமா? தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? நீ தொடக்கத்துல இருந்தே பிரச்சனை இருக்கு. தள்ளி வாங்கிட்டு வாங்க. தேர்தல் ஆணையம் அரசு தேர்தல் ஆணையம் அரசு நடத்துதா? அரசு தேர்தல் ஆணையத்தை நடத்துதா? காமெடி பண்ணிட்டு அலையாதைய. அப்புறம் ஏன் எதிர்க்கிறாங்க? எதிர்க்கிறோம்னு ஏன் சொல்ற? எப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போட்டா? எப்படி வழக்கு போட்ட? இதை எதிர்க்கிறேன்னு போட்டியா? உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க நினைக்கிறேன். கேள்வியா கேளு. நீ மரியாதை கேள்வி அல்றா முதல்ல. டேய் நீ முதல்ல கேள்வி கத்துக்கிட்ட போடா. ஆளை மாயிரி ஒரு பத்திரிக்கை ஒரு மைக்கை தூக்கிட்டு கேமரா எடுத்து வந்தா பெரிய வெங்காயம் மாடா நீ மொகரையும் போடாங்க. எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் செயல்படுத்துற கட்சி ஆட்சியா இருக்கு. விஎல்ஓ பூத் லெவல் ஆபீசர் போட்டது யாரு? அங்கன்வாடியில் வேலை செய்யறவங்களையும் சத்துணவுல வேலை செய்யற அம்மாவையும் இந்த ஹெல்த் லேபர் கொசு மருந்து அடிக்கிறோம் இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்யறவங்களையும் அது பூத் லெவல் ஆபீசரா போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்பின ஆள் யாரு? திமுக தானே. உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன தேர்தல் ஆணையம் அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் கேட்கணுமா? தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? நீ தொடக்கத்துல இருந்தே பிரச்சனை இருக்கு. தள்ளி வாங்கிட்டு வாங்க. தேர்தல் ஆணையம் அரசு தேர்தல் ஆணையம் அரசு நடத்துதா? அரசு தேர்தல் ஆணையத்தை நடத்துதா? காமெடி பண்ணிட்டு அலையாதைய. அப்புறம் ஏன் எதிர்க்கிறாங்க? எதிர்க்கிறோம்னு ஏன் சொல்ற? எப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போட்டா? எப்படி வழக்கு போட்ட? இதை எதிர்க்கிறேன்னு போட்டியா? உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க நினைக்கிறேன். கேள்வியா கேளு. நீ மரியாதை கேள்வி அல்றா முதல்ல. டேய் நீ முதல்ல கேள்வி கத்துக்கிட்ட போடா. ஆளை மாயிரி ஒரு பத்திரிக்கை ஒரு மைக்கை தூக்கிட்டு கேமரா எடுத்து வந்தா பெரிய வெங்காயம் மாடா நீ மொகரையும் போடாங்க.